அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச இந்த மக்களவைத் தேர்தலில் சீமான் மிகவும் சிறப்பான முறையில் கையாண்டாரு அப்படின்னு நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அழைப்பேசி மூலம் அழைத்து சீமானுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகளை ரொம்பவே ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாம் தமிழ் கட்சிக்கு அரசு அதிகாரிகள் உதவுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு கடினமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஆட்சியில் திமுக கட்சி இருக்க ஒரு காரணத்தினால நாம் தமிழ் கட்சிக்கு யாராவது ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்களுடைய வேலைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சும் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய காவலர்கள், நீதியரசர்கள் மற்றும் ஒரு சில அதிகாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்திற்காகவும் சீமானுக்காகவும் அதிக அளவில் அவங்களுடைய வேலையை பணைய வச்சு சீமானுக்கு உதவி பண்ணிட்டு வர்றதும் சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதும் வரலாற்றிலே இதான் முதல் தடவையாக பார்க்கப்படுது. ஏன்னா அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சிக்கு ரொம்பவும் விசுவாசமாகவும் அதற்கு பிறகு அந்த கட்சிக்கு மட்டுமே என்னென்ன தேவைகளோ அதை மட்டுமே பார்த்து பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் வரலாற்றையே மாற்றி அமைக்கிற அளவுக்கு நாம் தமிழ் கட்சி தான் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் நிறைய அரசு அதிகாரிகளையும் தமிழ்நாட்டு மக்களையும் அதிக அளவில் கவர்ந்து தற்போது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சீமானும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளும் வருவாங்க அப்படின்ற அளவுக்கு மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நம்பிக்கையை சீமான் மேலேயும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் மேலேயும் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத உணர்ந்து சீமான் பண்ற அரசியல் தான் மக்களை இந்த அளவுக்கு அவங்க மேல பெரிய ஈர்ப்பு வச்சிருக்கு அப்படின்னும் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத சீமான் நாடி துடிப்பை பிடிச்ச அரசியல் பண்றது போல பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இதுதான் மக்களை அதிக அளவில் ஈர்த்திருக்கு அப்படின்னு நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் குறித்து தான் தற்போது நீதியரசரும் சீமானுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா நடந்து முடிஞ்ச இந்த மக்களவை தேர்தலுக்கு சீமானுக்கு எந்த அளவுக்கு இடையூறுகளும் பிரச்சனைகளும் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் கட்சி சின்னம் பறிச்சதுல இருந்து அதற்கு பிறகு பொதுக்கூட்டங்கள் போட விடாம தடுத்ததும் அதற்கு பிறகு பிரச்சாரத்தின் போது இந்த பகுதிக்கு போகக்கூடாது அந்த பகுதிக்கு போகக்கூடாது அப்படின்னு சீமானுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விதிமுறைகளை காவலர்கள் போட்டு ஆட்சியில் இருக்கக்கூடிய காவலர்கள் ஒரு சில பேர் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக இருந்தாலும் முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா திமுக கட்சியின் கைகூலி போலதான் செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. இந்த மாதிரி திமுக ஆதரவு அளிக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை மட்டும்தான் சீமானை எதிர்க்கக்கூடிய இடத்திலேயே தற்போது திமுக கட்சி வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்த போதும் எல்லாத்தையுமே தாண்டி இந்த ஒரு தேர்தலில் மிக சிறப்பான முறையில் சீமான் கையாண்டிருக்காரு அப்படின்னு அனைத்து தரப்புல இருந்து ஆதரவு வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழைப்பேசி மூலம் நீதியரசரான ஆனந்த் வெங்கடேஷ் அழைச்சி பாராட்டி இருக்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டும் விஷயமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.